வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில மார்ச் 19 இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியா வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம மாயாவும் சீனுவும் சேர்ந்து நேரா அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு போயிருந்தாங்க. அங்க மாயாவுக்கும் சீனுவுக்கும் கடைசியா ஒரு போட்டி நடக்குது. ஹேண்ட்கப் போடுற போட்டி. அதுல வந்து ஹேண்ட்கப் சாவி வந்து தொலைஞ்சு போயிருது. முக்கியமா நம்ம சீனு மாயாவோட சாவி தொலைஞ்சு போயிருது. அந்த சாவி எடுத்தது வேற யாருமே இல்லை, நம்ம கதிரும் அந்த தனாவும் தான். அவங்க தான் தூக்கி அந்த சாவியை வீசிட்டாங்க. அப்ப அங்க பார்வதியும் பத்மாவும் இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அந்த மாய கிட்ட போயிட்டு சீனு மாட்டுற மாதிரி ஆகிருச்சே, நம்ம எப்படியாவது வந்துட்டு சீனு கையில இருக்கிற அந்த ஹேண்ட் கப்பை கழட்டி விடணும், சாவி எங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் நம்ம கதிர் அங்கேருந்து நைஸா வராரு. வந்துட்டு பத்மாவை பார்த்து, அந்த சாவி எங்க அப்படின்னு தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, ஆமா அந்த சாவி எங்கன்னு தான் நாங்க தேடிட்டு இருக்கோம், உனக்கு தெரியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, சாவி எங்கன்னு தெரியும், பக்கத்துல ஒரு ஒரு தண்ணி கிடக்கு, அங்கதான் வந்துட்டு அந்த சாவி இருக்கு, நீங்க போய் பாருங்க. இது கேட்டதோட பத்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாவியை தேடுறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதோட போய் பார்த்தா அங்க ஒரே சாக்கடையா இருக்கு. அதை பார்த்துட்டு பார்வதி கேக்குறாங்க, என்னக்கா இது ஒரே சாக்கடையா இருக்கு, இந்த இடத்துலயா சாவி இருக்கும்? பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி இந்த சாவியை எடுத்துட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும், சாவி எடுக்காம இந்த இடத்த விட்டு போக கூடாது, வா அப்படின்னு சொன்னதோட பார்வதி கேக்குறாங்க, அக்கா உங்க பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்துட்டு சாவி எடுக்கணும்னு சொல்றீங்க, சரிக்கா நான் ஏக்கா இடையில வரணும், என்ன விட்டுருங்க, நீங்க போயிட்டு சாவி எடுத்துட்டு வாங்க, நான் பாக்குறேன். உடனே பத்மா சொல்றாங்க, என்ன பார்வதி இப்படி சொல்ற, நீ வேற நான் வேறயா, உனக்கும் வந்து சீனு புள்ள மாதிரி தானே, மாயவா ஆல்மோஸ்ட் இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் நம்ம வந்துட்டு நிம்மதியா இருக்கலாம், அந்த ஜானகி வந்துட்டு அடுத்து சாவி அவங்க கைக்கு போக விடாம தடுக்கலாம். என்ன பார்வதி நீ இப்படி பேசுற? அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா உங்களுக்கு பேசுறதுக்கு வேணா இது ஈஸியா இருக்கலாம், ஆனா இது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, நீங்க வேணும்னா உள்ளார போயிட்டு இறங்கிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இங்க பாருடி, சரி நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நேரா தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. தண்ணிக்குள்ள இறங்கி போயிட்டு அந்த சாவி எடுக்கிறாங்க. அப்ப ஒரே சாக்கடையா இருக்கு, ஆனா சாவி கிடைக்கல. அப்ப பார்வதி கேக்குறாங்க, அக்கா என்னாச்சு? அப்ப பத்மா சொல்றாங்க, இருடி நானும் மேலே ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட கையை பிடிக்க, அப்ப பார்வதியை பிடிச்சு பத்மா வந்து சாக்கடையில தள்ளி விட்டுறாங்க. இதனால பத்மாவும் பார்வதியும் சேர்ந்து சாக்கடைக்குள்ள கடக்குறாங்க. இதை வந்து நம்ம கதிரும் நம்ம தனாவும் பார்த்துட்டு செமையா சிரிக்கிறாங்க. கதிர் சொல்றாரு, பாத்தியா சாவிக்காக எந்த எல்லை வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, கதிர் நீ பண்றது ரொம்ப மோசம், பாத்தியா அவங்க நிலைமைய. கதிர் சொல்றாரு, இவங்களுக்கு இப்படிதான் வேணும், மாயாவையும் சீனுவையும் பிரிக்கணும் அப்படின்ட்டு இவங்க என்னெல்லாம் பண்றாங்க பாரு, கடைசியில சாக்கடையில கூட இறங்குறதுக்கு துணிச்சிட்டாங்க, இப்படியெல்லாம் இவங்க இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தனா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், இவங்களை பத்தி உனக்கு தெரியாது, ஒரு விஷயத்த முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க, பாத்தியா கடைசியில எதுல இறங்கிட்டாங்க அப்படின்னு, செம்ம காமெடியா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு தனா சிரிக்கிறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, சரி வா போகலாம் அப்படின்னு சொன்னதோட ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம மாயாவும் சீனுவும் அங்க உள்ளவங்க கிட்ட, சரி எப்ப சாவி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறதுக்கு அவங்க சொல்றாங்க, சாவி நாளை காலையில வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம், உடனே சாவி ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம், இந்த சாவி மட்டும் எங்க மிஸ் ஆனுச்சுன்னு தெரியல சார், இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தானே சார், இந்த மாதிரி வைஃப் பக்கத்திலே இருக்கிற வாய்ப்பு யாருக்கு தான் கிடைக்கும், சாவி நாளைக்கு காலைல தான் கிடைக்கும், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, இங்க பாருங்க, சாவியை தொலைச்சிட்டு என்ன தேவையில்லாம கண்ட விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம டென்ஷன் கலப்பாம அந்த சாவியை கொடுக்குற வழிய பாருங்க. அவங்க சொல்றாங்க, சார் சாவி இருந்தா நாங்க ஏன் சார் உங்ககிட்ட கொடுக்காம இருக்க போறோம், சாவி இருந்துச்சுன்னா அடுத்த செகண்டே உங்க கையில கொடுத்துருவோம், நீங்க ஏன் சார் எங்க மேல கோவப்படணும், இங்க பாருங்க சார், நாங்க சாவியை ஒன்றும் பண்ணவே இல்லை, அந்த சாவி எங்க போனுச்சுன்னு தெரியல சார், சார் நாளைக்கு காலையிலேயே சாவியை கொடுத்துட்றோம் சார், நீங்க வீட்டுக்கு போங்க பிரச்சனை பண்ணாம. இது கேட்டதோட மாயா சீனுவை பார்த்து, சீனு நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், இந்த இடத்துல இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது, சரின்னு சொல்லிட்டு வா. இது கேட்டதோட சீனுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்புறம்
நம்ம தனாவும் கதிரும் சேர்ந்து ஏற்கனவே வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பத்மாவும் பார்வதியும் வீட்டுக்கு வராங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததோட நம்ம ஜானகி கேக்குறாங்க, 2 பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. மணி சொல்றாரு, என்ன ஒரே வாடையா இருக்கு அப்படின்னு. அப்ப பத்மாவும் பார்வதியும் திரு திருன்னு முழிக்க, அப்ப மணி சொல்றாரு, எனக்கு என்னமோ இவங்க 2 பேர் மேலதான் சாக்கடவாட அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப சிவா சொல்றாரு, ஆமா அக்கா, என்னக்கா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கக்கா போயிட்டு வந்த? உன் மேல சரியான வாடை தாங்க முடியல, மூச்சு அடைச்சிக்கும் போல. 2 பேரும் அப்படி எங்க தான் போயிட்டு வந்தீங்க? 2 பேரும் மேலேயும் இப்படி வாடை அடிக்குது. அதுக்கு மணி சொல்றாரு, 2 பேரும் கண்டிப்பா எங்கேயோ சமத்தியா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அப்ப தனாவும் கதிரும் அங்க நின்றுட்டு சிரிக்கிறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம எங்களை கிண்டல் பண்ணாதீங்க. அதுக்கு மணி சொல்றாரு, கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஏதோ சேட்டை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு செம்மையா ஒருத்தவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க, நாங்க நல்லா தான் வந்திருக்கோம், நீங்க தேவையில்லாம எங்களை கிண்டல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தனா செமையா சிரிக்கிறாங்க. ஜானகி நேரா தனா கிட்ட போயிட்டு, தனா என்னாச்சு தனா, இவங்க 2 பேரும் அப்படி எங்க போயிட்டு வந்தாங்க? அப்ப தனா சொல்றாங்க, வாங்கம்மா உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு ஜானகியை தனியா கூட்டிட்டு போயிட்டு, அம்மா அவங்க 2 பேரும் எங்க போனாங்க தெரியுமா? மாயாவும் சீனுவும் பார்ட்டி போயிருந்தாங்கல்ல, அங்க போனாங்க. அங்க போயிட்டு அவங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிக்கணும், அப்புறம் மாயாக்காவை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்க போயிருந்தாங்க. நல்ல வேளை சரியான நேரத்துல நான் போயிட்டேன், இல்லைன்னா மாயாவை அவங்க திட்டம் போட்டு அவமானப்படுத்தியிருப்பாங்க. நானும் கதிரும் போயிட்டு தான் மாயாக்காவை காப்பாத்தணும். இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அப்படியா, அப்புறம் எப்படி அவங்க மேல சாக்கடை வாடை அடிக்குது? அப்ப தனா சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமாவும் மாயாவும் வருவாங்க, 2 பேர் கையிலயும் ஹேண்ட் கப் போட்டிருக்கு, அவங்க 2 பேரும் எங்க நினைச்சாலும் எங்கேயும் போக முடியாது, ஒன்னாதான் போகலாம். இது கேட்டதோட ஜானகி கேக்குறாங்க, என்னடி இப்படி சொல்ற? தனா சொல்றாங்க, ஆமாமா, ஹேண்ட் கப் போட்டிருக்காங்க, சாவியை காணுமா, அந்த சாவி வந்துட்டு இந்த மாதிரி சாக்கடைக்குள்ள கிடக்கு அப்படின்னு யாரோ பத்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே சித்தியும் சாக்கடைக்குள்ள குதிச்சுட்டாங்க. அப்ப ஜானகி பயங்கரமா சிரிக்கிறாங்க, அதுக்குன்ட்டு இப்படியாடி? அப்ப தனா சொல்றாங்க, ஆமாம்மா, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, சரி விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே மாயாவும் நம்ம சீனவும் வராங்க. 2 பேரும் வந்ததோட கையில ஹேண்ட் கப் போட்டிருக்கிறத பார்த்துட்டு மணி கேக்குறாரு, என்ன மாயா இது? அப்ப மாயா சொல்றாங்க, மாமா, சீனுவும் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாதான், என் பக்கத்திலே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கையில ஹேண்ட் கப் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க. இது கேட்டதோட மணி கேக்குறாரு, அப்படியா சீனு, சூப்பர்டா. அப்ப பத்மா வந்துட்டு, பொய், ஏண்டி பொய் சொல்ற? அப்ப மாயா கேக்குறாங்க, ஏன் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப பத்மா நினைக்கிறாங்க, ஆகா, நம்ம போனோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை திட்டுவாங்க, நம்ம சொல்ல வேணாம் அப்படின்ட்டு பத்மா சொல்றாங்க, என் புள்ள கண்டிப்பா அப்படியெல்லாம் ஹேண்ட்கப் போட்டு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டான், வேற ஏதோ நடந்திருக்கு. அப்ப சீன சொல்றாரு, ஆமாம்மா, நீங்க சொல்றது உண்மைதான், இது மாதிரி ஹேண்ட்கப் போட்டி நடத்தினாங்க, அப்ப கையில வந்துட்டு போட்டு போட்டு விட்டாங்க, சாவியை தொலைச்சிட்டாங்களாம், நாளைக்கு காலையிலே சாவியை கொண்டாந்து கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் இப்படிதான் இருக்கணும். அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா சீனு, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் இப்படித்தானே இருக்கணும். இதை கேட்டதோட பத்மா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப பத்மா வந்து சீனு கிட்ட, சீனு, அதை கயட்டுறதுக்கு எப்படியாவது கயட்டிடலாம்டா, நீ கொண்டாடா, நம்ம வந்துட்டு எதையாவது வச்சு உடைச்சு பார்க்கலாம். மணி சொல்றாரு, ஏய் பத்மா, தேவையில்லாம உன் கையை வச்சுக்கிட்டு சும்மா இரு, நீ ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கை எதுவும் பாதிக்கப்படுற மாதிரி பண்ணிவிடாத, அதான் நாளை காலையில சாவி கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல, சீனு என்ன வேற யாரோவா, அவன் புருஷன் தானே, இதுல என்ன இருக்கு, நீ தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்காம போய் வேலையை பாரு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அப்ப பத்மா நேரா மாயாவை பார்த்து முறைக்கிறாங்க, எவ்வளவு துமுறா பேசுறா. அப்ப மாயா நேரா சீனு கிட்ட, சரிவா போகலாம். அப்ப மணி சொல்றாரு, இனிமே என் மருமக இழுத்த இழுப்புக்கு சீனு வந்து தானே ஆகணும். அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, ஆமாமாமா அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்க, டக்குன்னு சீனுவோட கையில இருக்கிற ஹேண்ட் கப் வந்து இழுக்குது. அப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க. மாயா சொல்றாங்க, மறந்துட்ட சீனு, நம்ம 2 பேரும் நாளை காலையில வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நம்ம மாயா சொல்றாங்க, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வந்தது, நான் தூங்க போறேன். அப்ப சீனு சொல்றாரு, சரி தூங்கு. அப்ப மாயா வந்து பெட்டுக்கு வர, அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு, என்னால இப்படி கீழே படுக்க முடியும். அப்ப மாயா சொல்றாங்க, என்னால கீழே படுக்க முடியாதுப்பா, வேணும்னா இங்க படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பார்வதியும் பத்மாவும் அந்த பக்கமா வராங்க. வந்து பார்த்தா நம்ம மாயா சீனு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு
பத்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பார்வதி நேரா பத்மா கிட்ட, அக்கா என்னக்கா நடக்குது இங்க? இந்த மாயா சரியான எமகாதகியா இருக்கா. பாத்தீங்களா? சீனுவ அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டான். அப்ப பத்மா சொல்றாங்க, ஏ பார்வதி, கையில ஹேண்ட்கப் போட்டுக்கிறதுனால தான் என் புள்ள அந்த மாயா கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைனா என் புள்ள அந்த மாயாவை துரத்தி அடிச்சிருவான். அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா எனக்கு பார்க்க போகையில அப்படியெல்லாம் தெரியல. எனக்கு என்னமோ சீனு வேணுக்குன்னே அந்த சாவி தொலைஞ்சு போயிட்டுன்னு சொல்றானோன்னு தோணுது. அதே நேரத்துல மாயா ஸ்லிப் ஆகி கார்த்தி நம்ம சீனு மேல விழுக்குறாங்க. இதை பார்த்ததோட பத்மாவும் பார்வதியும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப சீனு கேக்குறாரு, ஏய் என்னடி? மாயா சொல்றாங்க, தடுக்கி விட்டுருச்சுப்பா, அதுக்கு நான் என்னப்பா பண்றது? அப்ப பார்வதியும் பத்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறமா நம்ம பார்வதியும் பத்மாவும் வெளியில வந்ததோட பார்வதி சொல்றாங்க, அக்கா போச்சு அவ்வளோதான். இனிமே நீங்க என்ன நினைச்சாலும் சீனுவை மாத்தவே முடியாது. பாத்தீங்களா, அவ சீனுவை கைக்குள்ள போட்டுக்கிட்டா. இதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப பத்மா சொல்றாங்க, பார்வதி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வெளியில போறாங்க. அப்போ ஒரு பாம்பாட்டி வராரு. அவர் கையில பாம்பு வச்சிருக்காரு. பார்வதி அவரை பார்த்து, யாருக்கா இது? அப்ப பத்மா சொல்றாங்க, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் இவரை வர சொல்லியிருக்கேன். பாம்பாட்டி நேரா நம்ம பத்மாவை பார்த்து, ஏம்மா வர சொன்னீங்க, எதுக்குமா வர சொன்னீங்க? பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். இந்த பாம்பை கொண்டு போய் நான் சொல்ற ரூம்ல மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பை நீங்களாவே கூப்பிட்டுக்கிட்டா போதும். அவர் சொல்றாரு, அதெல்லாம் சரிம்மா. அஹ் பார்வதி சொல்றாங்க, அக்கா இதனால சீனுவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டுன்னா என்ன பண்றது? அப்ப அந்த பாம்பாட்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த பாம்பு விஷம் இல்லாத பாம்பு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, விஷ பாம்பா இருந்துச்சுன்னா என்னைக்கே நான் மாயாவை காலி பண்ணியிருப்பேன்னு அப்படின்னு. அப்ப பாம்பாட்டி சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, எந்த ரூம்னு சொல்லுங்க, நான் கொண்டு போய் போட்டு வரேன். இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயாவோட ரூமை காமிக்க. அப்ப மாயாவும் சீனுவும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது பத்மா நேரா பாம்பா கிட்ட, இதான் அந்த மாயாவோட ரூம் அப்படின்னு சொன்னதோட மாயாவோட ரூமுக்குள்ள அந்த பாம்பை தூக்கி வீசுறாங்க. அப்ப அந்த பாம்பு வந்துட்டு லைட்டா போயிட்டு சீனு மேல ஏறுது. அப்ப சீனு வந்துட்டு என்னடா இது அப்படின்ட்டு பார்த்தா பாம்பு மேல இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி சீனு பாம்பை தள்ளி விட்டுட்டு, ஐயோ மாயா பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. மாயா சீனுவை பார்த்ததோட, சீனு அமைதியாயிரு, இது மாதிரி ஆடாத, நீ இது மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆனியன்னா பாம்பு உன்னை பார்த்து பயப்படும். அப்ப சீனு சொல்றாரு, ஏய் என்னடி, பாம்பை பார்த்து யாரும் பயப்படாம இருப்பாங்களா? அப்ப மாயா சொல்றாங்க, ஏய் இது விஷப்பாம்பு கிடையாது, சாதாரண பாம்பு தான். இது கடிச்சாலும் விஷம் கிடையாது, இதை தூக்கி போட்டுடலாம். அப்ப சீனு கேக்குறாரு, என்ன சாதாரண ஏதோ பூச்சியை தூக்கி போடுற மாதிரி சொல்ற, இது பாம்புடி. மாயா சொல்றாங்க, ஏ சீனு, அதான் இதுல விஷம் இல்லைன்னு சொல்றேன்னு, நீ என்ன இப்படி பயப்படுற? அப்ப இதையெல்லாம் பத்மாவும் பார்வதியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா என்னக்கா இது, சீனு இப்படி பயப்படுறான், மாயா கொஞ்சம் கூட பயப்படல, இவ சரியான ஆளுதான். மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, நான் வெளிநாட்டுல படிக்கும் பொழுது இந்த மாதிரி பாம்பெல்லாம் நிறையவே பார்த்துருக்கேன். இது மாதிரி நான் படிச்சும் இருக்கேன். இந்த பாம்பெல்லாம் அந்த அளவுக்கு விஷம் கிடையாது. இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட சீனு சொல்றாரு, ஏய் தயவு செஞ்சு உன் லெக்சரை நிப்பாட்டிட்டு அந்த பாம்பை விரட்டி விட்டுருடி. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ ரொம்ப பயந்தாதான் அந்த பாம்பும் ரொம்ப பயப்படும். இதனால அந்த பாம்பு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுகிட்ட விஷம் இல்லைன்னாலும் அது கடிச்சிடும். அதனால கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த பாம்பு கிட்ட போவ சீனு கேக்குறாரு, ஏய் எங்க தாண்டி போற, பாம்பு கிட்ட போற, தயவு செஞ்சு பாம்பு கிட்ட போவாத. மாயா சொல்றாங்க, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு சீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை பிடிச்சி ஜன்னல் கிட்ட கொண்டு வராங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும் கொஞ்சம் தள்ளி நில்லு, மாயா இங்க வரா அப்படின்னு சொன்னதோட பார்வதி சொல்றாங்க, அக்கா என்னக்கா இது, ஏதோ சாதாரண கயிறு எடுக்கிற மாதிரி பாம்பை கையில எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்ப அந்த பத்மா சொல்றாங்க, ஆமாண்டி, நான் நினைச்ச மாதிரி இவ சாதாரண ஆள் கிடையாதே. பார்வதி சொல்றாங்க, அக்கா இவ பாம்பையே கையில எடுக்கிறா அப்படின்னா இவ கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாதுக்கா. இவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டா. இவ நினைச்ச மாதிரி சீனு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறா. நம்ம இந்த வீட்டை விட்டு போக தான் போறோம். அவ்வளோதான்க்கா, நம்மளோட எல்லா பிளானும் சொதப்பிருச்சு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஏ மாய முடு, தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. பார்வதி சொல்றாங்க, அக்கா நானாக்கா டென்ஷன் பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம மாயா டக்குன்னு அந்த பாம்பை தூக்கி போடுறாங்க. அப்ப பாம்பு வந்துட்டு பத்மா மேல வந்து விழுகுது. பத்மாவும் பார்வதியும் செம்ம ஷாக் ஆகி கத்திக்கிட்டு ஓடுறாங்க. மாயா இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது வெளியில சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா பத்மாவும் பார்வதியும் ஓடுறத மாயா பாக்குறாங்க. பார்த்துட்டு, ஓ இது இவங்களோட பிளானா அப்படின்ட்டு
அப்ப சீனு கேக்குறாரு, வெளியில யாரோ அம்மா சத்தம் போட்ட மாதிரி இருக்கு. மாயா சொல்றாங்க, அம்மாலாம் இல்ல, நீ ஏதோ சும்மா பயத்துல அப்படி காதுல வாங்கியிருப்ப. சீனு சொல்றாரு, இல்லடி அம்மா சத்தம் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. மாயா சொல்றாங்க, இந்த நேரத்துல அவங்க இங்க என்ன பண்ண போறாங்க, இங்க பாரு, நம்ம ரூமுக்கு பாம்பு வந்துச்சு அப்படின்னு நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, அப்புறம் யாரும் எதுவும் நினைப்பாங்க. அதுக்கு சீனு சொல்றாரு, சரி சரி நான் சொல்லல. அப்ப மாயா சொல்றாங்க, சரி வா இப்பயாவது தூங்கலாமா. சீனு சொல்றாரு, சரி இந்த பாம்பு பிடிக்கிறதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட. அப்ப மாயா சொல்றாங்க, இதெல்லாம் ஸ்கூல்ல பேசிக்கா சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷ பாம்பு எது, விஷம் இல்லாத பாம்பு எது அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க. அப்பதான் இதை பார்த்து கண்டுபிடிச்சேன். நீ ஒன்றும் ரொம்ப பயப்படுற அளவுக்கெல்லாம் இந்த பாம்பு ரொம்ப முரடான பாம்பெல்லாம் இல்லை. சீனு சொல்றாரு, இங்க பாரு, எங்க ஊர்ல எல்லாம் இந்த பழக்கமே இல்லப்பா. இந்த மாதிரி பாம்பெல்லாம் யாரும் கையில பிடிக்கவே மாட்டாங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, சரி சரி, ஆனா நீ இந்த அளவுக்கு பயப்படுவ அப்படிங்கிறத நான் இன்னைக்குதான் பாக்குறேன். அப்ப சீனு சொல்றாரு, சரி சரி போதும், என்னை கிண்டல் பண்ணாத. அப்ப மாயா சொல்றாங்க, சரி சரி கிண்டல் பண்ணல அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி காலையிலேயே எந்திரிக்கிறாங்க. அப்ப வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. வந்துட்டு, மேடம், நேத்து ஹோட்டலுக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்களே பார்ட்டிக்கு, அவங்க இருக்காங்களா? பேரு வந்துட்டு மாயா சீனு. அவங்க கையில கூட ஹேண்ட்கப் போட்டிருந்தாங்களே. அப்ப ஜானகி இருக்காங்க. ஜானகி சொல்றாங்க, அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு மாயா சீனு அப்படின்னு கூப்பிட 2 பேரும் வராங்க. அவங்க வந்ததோட நம்ம பத்மாவும் பார்வதியும் 2 பேரையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆக்குறாங்க. பார்வதி கேக்குறாங்க, அக்கா என்னக்கா இது, இவங்க கையில இன்னும் இந்த ஹேண்ட்கப் இருக்கா? அப்ப ஜானகி வந்துட்டு அவர்கிட்ட, இங்க பாருங்க இவங்க வந்துட்டாங்க, அந்த ஹேண்ட்கப் எடுத்து விடுங்கன்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்கப்பை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப சீனு சொல்றாரு, அப்பாடா இவகிட்டேந்து எப்படியோ தப்பிச்சாச்சு. மாயா சொல்றாங்க, ஓ என்கிட்டேந்து அப்ப மாட்டிக்கிட்டு இருந்தியா? அப்ப சீனு சொல்றாரு, ஆமா, உன் முகத்துல முழிக்கவே எனக்கு விருப்பமே இல்லை. இது நான் ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு உன் பக்கத்திலேயே சிக்கிட்டு இருந்தேன் பாரு, எனக்கு தேவைதான். அப்ப பத்மா நேரா சீனுவை பார்த்து, சீனு நீ தாண்டா என் புள்ள, இவ கண்டதையும் சொல்லி எப்படியெல்லாம் என்னை கிண்டல் பண்ணா தெரியுமா? அதுக்கு சீனு சொல்றாரு, அம்மா இன்னும் எத்தனை நாளைக்கு தெரியுமா, இவளுக்கு தான் வந்துட்டு விவாகரத்து கொடுத்தாச்சுல, இனிமே இவளோட டென்ஷன் நமக்கு தேவையே இல்லை. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதை கேட்டதோட பத்மா சொல்றாங்க, நீ தாண்டா என் புள்ள அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மாயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன் தான் இவங்க இப்படி பண்றாங்களோ, அப்படி நான் தான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. ஸோ ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கார்த்தி ஸ்டோரியை தான் கொண்டு வந்திருக்காங்க. கார்த்தி எங்க இருக்காரு அப்படிங்கிறத மாயா கண்டுபிடிக்கிற மாதிரியும், ஜானகிய ஜெயிலுக்கு போக விடாம காப்பாத்துற மாதிரியும் தான் அப்கமிங் எபிசோட்ஸ் இருக்க போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.